நொக்கம் பணத்துக்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு இந்த ஈசான் பகுதிக்கே உரிய உணவு வகைகள் தாங்க. பார்க்க பணியாரம் போலவே இருக்குல்ல. இந்த உணவுக்கு பேரு கன்னோம் க்ராக். பொதுவாக அரிசி மாவில் தேங்காய் பால் நாட்டு சர்க்கரை கலந்து தயாரிக்கிற மாவை இப்படி பணியார சட்டியில் ஊற்றுவாங்க. அப்புறம் நறுக்கின வெங்காயத்தால் சோளக்கருது அல்லது சேப்பங்கிழங்க தூவி செய்வாங்க. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேங்க, இது ரொம்ப சுவையாகவே இருக்கும். முதல்ல ஈசான் பகுதியில் இருக்கிற சந்தையில் பாட்டி பணியாரம் ஊற்றுறத பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். பாட் தாய்ங்கிற இந்த உணவு மத்திய தாய்லாண்டோட உணவாக இருந்தாலும் ஈசான் மக்களுக்கு ரொம்பவே விருப்பமான உணவாகவே இருக்குது. நொக்கம் பணம்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற இந்த பாட்தாய் கடைக்கு நான் போயிருந்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இறால் போட்டு சுட சுட தயாரித்த இந்த பாட்தாய் அட்டகாசமான சுவையில் இருந்துச்சு. நீங்கள் ஒருவேளை நொக்கம் பணம் போனீங்கன்னா மறக்காமல் இந்த பாட்தாய் கடைக்கு போங்க. இது தாட்பணம் நைட் மார்க்கெட் பக்கத்திலேயே இருக்குது. ஒரு பிளேட் பாட்தாய் வெறும் 40 பாட் தாங்க. இது தவிர இறால் சூப் பாட்தாய், ஜிலேபி மீன் வறுவல் மற்றும் துளசி, எலும்பிச்சை இலை, மீன் சாஸ், மிளகாய் சேர்த்து செய்கிற கெளுத்தி மீனில் ஒரு வகை உணவு, இப்படி நிறைய தனித்துவமான உணவுகளை நொக்கம் பணம் கொண்டு இருக்குங்க. நொக்கம் பணம் ஊருக்கே சிறப்பான ஒன்று இங்கே ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஃபயர்போர்ட் ஃபெஸ்டிவல் தாங்க. ஆண்டுதோறும் அக்டோபர் மாதத்தில் கொண்டாடுற இந்த திருவிழாவை 12 மாகாண மக்களும் ஒன்று சேர்ந்து நடத்துகிறாங்க. இந்த திருவிழாவில் தாய் மக்கள் மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் இருந்து மக்கள் இந்த திருவிழாவை பார்க்க வர்றாங்க. இந்த வருடம் நொக்கம் பணம் ஃபயர்போர்ட் ஃபெஸ்டிவல் அக்டோபர் 10 இருந்து 16 வரைக்கும் விமர்சையாக கொண்டாடப்பட்டதுங்க. இந்த திருவிழாவில் நான் கலந்துக்கிட்டது ஒரு அருமையான அனுபவமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.